அன்பான இனிய உறவுகளே, யாருக்கெல்லாம் இன்னைக்கான எபிசோடில் ட்ரெஸ்ஸு தீபாவளி ட்ரெஸ்ஸில் தலைவனும் தலைவியும் சூப்பராக ஜொலிச்சாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் ஐ லவ் விஜய் காவிரின்னு காமெண்ட்ஸாக தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட். கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் நல்லா தாங்க சூப்பராக நான் வரமாட்டேன் ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசை கொடு அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. யமுனா போயிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கா வாக்கான்னு சந்தோஷமாக சொல்ல, என்னடி சிரிக்கிற அக்கா வாக்கான்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு அவர் விஜய் கூப்பிட்டோன்னே நிவின் என்ன கூப்பிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடி காவேரி வீட்டுக்கு போகிறது உனக்கு சந்தோஷமா? ஏக்கா நான் என்ன சொல்கிறேன், நீ என்னக்கா சொல்கிற? அவர் என்னை கூப்பிட்டுட்டாருக்கா. நான் சொன்னது தாங்க. ஏன்னா யமுனாவுக்கு நிவின் பேசிட்டாலே போதுங்க, அவன் தாங்கிக்கிட்டு இருந்தாலே வீங்கிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாவம் இவர் நிவின் கோமா பேச தாங்க யமுனா வந்து பத்திரகாளியாக ஆடி இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நிவின் பேச ஆரம்பித்தோன்னா சுற்றி இருக்கிற எல்லா கெட்டதும் மறந்துடுது. கெட்டதுன்னு இல்லை, எந்த கெட்ட விஷயங்களை நினைக்காம மறந்துடுது. வாக்கா அப்படி சொல்லி கூட்டிக்கிட்டு கிளம்புது. பார்த்தா என்னடி யமுனா கூப்பிட்டேன்னு வந்துட்ட அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்பவும் மூஞ்சியை உருன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து எல்லாரும் அங்கே கிளம்புறாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக வரவேற்கிறாங்க. விஜயை பத்தலே அழகாக அடடா பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, பாசத்தில் காதலில் அன்பில் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி தான் ஹேம்சமாக இருக்கார். வாங்க நிவின் அப்படி கட்டி பிடிச்சி ஷேக்கன் கொடுக்குறதும், கங்கா மட்டும் மூஞ்சியோ புஞ்சனா மூஞ்சி மாதிரி என்னமோ மாதிரி வருது, சுண்டக்கா மூஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, தொட்டா சினிங்கி அந்த மாதிரி வருது. எல்லாருமே தாத்தா பாட்டி உண்மையில் சும்மா சொல்லக்கூடாது, மாஸ் வேறு லெவலுங்கிறான். ஆனால் இங்கே அன்பு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் வாயை கொடுக்குறாங்க. என்ன பெட்டிக்கில் ஏதாவது இருக்கா இல்லை சும்மா இருக்கா அப்படின்னு 2 வார்த்தை கேட்குறாரு. அதையுமே அடைக்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. எப்போ பாரு ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அவர் அப்படித்தான் விட்டுருங்க. ஆனால் சாரதா எந்திரிச்சிட்டு வணக்கங்கய்யா அப்படிங்குது. அவன்லாம் ஒரு மனுஷன், அவனுக்கு போய் வணக்கம் வைக்குது. சரி அதான் அது பெருந்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ தான் கண்ணு தெரியுதா, வணக்கம் அப்படின்ட்டு போகிறாரு. அப்புறம் நல்லா எல்லோரும் ஜாலியாக பேசுகிறாங்க. கங்கா மட்டும் உருன்னு சிப்பு போட்டு மூடின மாதிரி உருன்னு இருக்குது. இங்கே யமுனாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை. நிவின் பேச ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. வாங்க நம்ம எல்லோரும் தீபாவளி பட்டாசு வெடிப்போம் அப்படின்னு எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமாக. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நல்ல வேலைங்க, நர்மதாப்பில் பட்டாசு வெடிக்கையில் கொஞ்சம் லைட்டாக இடது கையில் பட்டுறது கங்காவுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தாம் தூணு தக்கன்னு குதிக்குது. நல்ல வேலை காவேரி பண்ணி அடியே ஒன்றால் தாண்டி ஓ வீட்டுக்கு வர வச்சு அப்படி இப்படின்னு கத்தாமல் பாட்டி பார்க்குது. காயத்தை காமிடினா காமிக்க மாட்டேங்குதுங்க. திருட்டு போய் ஒழிப்பா பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படிங்குது. கையை பார்க்கணுன்னு காவேரிலேருந்து எல்லாருமே துடிச்சு போயிட்டு கையை காமிக்க சொல்கிறாங்க. அப்படியே போத்திக்கிட்டு அந்த கையை எடுக்குது. சின்னோன்னு லைட்டாக செவந்திருக்கு, அவ்வளோதான். அடிப்பாவி இந்த காயத்துக்கு தான் இவ்வளோ படுத்தி எடுத்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி உனக்கு என்னென்னா உனக்கு அப்படித்தான் அலட்சியமாக பேசுவேன், இதுவே காவேரியாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கும், ஆனால் சொல்லலை. உடனே விஜய் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே பரவாயில்ல வாங்க அக்கா நீ போய் கார் சாவி எடுக்கா, வாங்க நம்ம போய் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு விஜய் சொல்லலை. காவேரி ஆமாக்கா வாக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ காமெடி சீன் ஆக்கி விட்டுறாங்க. சீனு வந்து என்னது கோபமான சீனை சிரிப்பு சீன் ஆக்கி விட்டுறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு கங்கா சமாளிக்குது. ஏக்கா நீ தானேக்கா முடியலன்னு சொன்னேன். இல்லடி ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்குலாம் காயம் இல்லை, தண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படிங்குது. தண்ணி தான் கொண்டாந்து விஜய் ஃபஸ்ட்டு வைக்க சொல்லுவார். தண்ணி கொண்டாந்து வச்சு சளிச்சா அப்படி சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படிக்கா? சரியாயிடுச்சு, நான் உட்காந்துக்கிறேன் ஓரமாக, நீங்கள் வெடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நடுவில் நர்மதா கிட்ட பார்த்து வெடிக்கக்கூடாதுன்னு யமுனா கேட்குதுன்னு நினைக்கிறேன். யார் கேட்டான்னு தெரில, ஆனால் வாய்ஸ் லைட்டாக கேட்டுச்சு. பார்த்து வெடிக்கலான்னு யார் கேட்டாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து மறுபடியும் வெடிக்க போகிறாங்க. சும்மா ஜாலியாக சூப்பராக ஒரு வெடிச்சாங்க பாருங்கள். சூரியன் அப்படி உதைக்கிற மாதிரி வெடி நல்லா இருந்துச்சுங்க பார்க்கவே. அடுத்து பார்த்தா பொச்சுக்குன்னு முடிச்சு போட்டாங்க, விடிஞ்சு போயிடுது. என்னங்க எனக்கு வருத்தங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீக்கா இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த டைரக்டர்னு புரியலைங்க. வீக்கா நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் உயிர் நாடியே அவங்களோட ரொமான்ஸ் சீனு தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக விஜயும் காவேரி இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க இருந்தது மாதிரி தெரியலைங்க. என் மனசு இதுதான் தோணுது. இது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா காலையில் பொசுக்குன்னு வெடிச்சிருது, நைட்டு ஏதாவது நல்லா இருக்குல்ல எல்லாரோடையும் வெடிச்சது. என் தங்கக்குட்டி என் செல்லக்குட்டின்னு அப்படியே நம்ம தலைவர் கொஞ்சுவார். தலைவியும் ஆமாம் பாஸ் இதுக்கு எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுத்து கையெடுத்து முத்தம் கொடுத்து அப்படியே கட்டில் காதல் மொழி பேசுவாங்க. அப்படின்னு பார்த்தா கப்பு சுப்பு கதவடைன்னு சொல்லிட்டு காரவடைன்னு சொல்லி முடிச்சு போட்டு காலையில் நிவினையும் யமுனாவையும் காமிக்கிறாங்க. இந்த வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்க. அடுத்து
நம்ம பார்க்குறதே வீக்காக ரொமான்ஸுக்கு தான். சரி இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து நிவின் பார்த்தா வேட்டி கட்டிட்டு இருக்காரு. கங்கா வந்து யமுனா குரல் கொடுக்குதா, டபக்குன்னு ஐயோ பயந்துட்டேன். ஏன் என்ன பயம், என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படி இப்படின்னு யமுனா கேட்க, இல்லை யாருமே இல்லை, இப்போ நீ குரல் கொடுத்தோன்னு பயந்துட்டேன்னு நல்லா நிவின் சிரித்து சிரித்து பேசுகிறாரு. யமுனாவும் சிரிச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு, சேலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்குது, இந்த சேலையில் நீ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே அப்புறம் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு நிவினே சொல்லி கொடுத்தோன்னே கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ தேவாமிரதமே கையில் கிடச்ச மாதிரி. யமுனாவுக்கு காதல் வயப்பட்டாலே அப்படி தான் போல இருக்குது. பார்த்தா அப்படியே சந்தோஷமாக நிற்க, இங்கே காவேரியும் விஜயும் வராங்க. வந்த கையோட படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறமா வாழ்த்து சொல்கிறாங்க. பாவங்க காவேரியும் நிவனும் கொடுத்துக்க முடியல. அவங்க மனசில் ஒன்றுமே இல்லைனாலும் ஊர் உலகத்துக்காண்டி விலகி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் யமுனாவும் காவேரியும் கொடுத்துக்கிறாங்க. விஜய் 2 பேர்த்துக்குமே கொடுக்குறாரு. ஆனால் இவங்க 2 பேர் கொடுக்கல. அதை அப்படியே விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நல்லா சீன் இன்னைக்கு ஃபுல்லாக போகணுங்கிறக்காண்டி எந்த ஒரு இடைஞ்சல் கொடுக்காம விட்டாங்க. நிவினும் காவேரியும் கொடுத்தாலுமே இந்த பிள்ளை சொல்லியிருக்காது. ஏன்னா சந்தோஷத்தில் இருக்குல்ல யமுனா. அடுத்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து ஆளாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் நிவினும் நம்ம தலைவனும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்குது பாருங்கள். 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையிலே சகலப்பாடிங்க இப்படி இருக்கிறது. அதையும் விஜய் சொல்கிறாரு பார்த்தீங்களா, நீங்கள் 0% அப்படி ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட ஈகோ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் விஜய் சொன்னாங்கிறக்காண்டி போய் காவேரி வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு போக வந்தேன்னு கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா. எல்லாத்தையுமே வேறு லெவல் தாங்க. யமுனா பொறுத்த வரைக்கும் நீ வரியான்னு கூப்பிட்டாருக்கா, அதனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் தோணலைக்கா. எனக்கு 40 நிமிஷம் அவர் கூட ஒன்றா இருந்தேன். அவர் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். காவேரி வீடுன்னு எந்த வீடாக இருந்தால் என்ன அப்படிங்குது யமுனா. ஆக மொத்தம் நிவினையும் யமுனாவையும் சேர்க்குற பாண்டிங்கில் இறங்கிட்டாரு டைரக்டர் அப்படின்னு தான் தோணுது. அதுக்காக எங்கள் தலைவன் தலைவியை சேர்த்து வச்சு பார்க்குறது இல்லையா, என்னையா நீ அப்படின்னு தானங்க தோணுது. காலையில் எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸு என்னம்மா இருக்குது, பக்காவாக இருக்குது. நம்ம தலைவன் தலைவிக்கு நான் வந்து உனக்கு புடவை எடுத்து விடுறேன்னு நம்ம தலைவர் எடுத்து விடணும், அவர் படுத்திருக்கணும், இவங்க போய் குளிச்சுட்டு வரணும், பக்காவாக இருக்குடி அப்படின்னு ஓரக்கண்ணில் பார்த்து ரசிக்கணும், நம்ம தலைவி வெக்கப்பட்டு போடா அப்படின்னு சொல்லி அடிக்கணும். இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் புடவையெல்லாம் கட்டிட்டு வந்து நிற்கிதுங்க. டைரக்டர் ஓரவஞ்சனை பண்ணிட்டாரு இன்னைக்கான எபிசோட் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்டரே போயா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து எல்லோரும் ஃபோட்டோ எல்லாம் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கையில பார்த்தா அடுத்து தாங்க வெடி வெடிக்க போகுது இந்த கங்காப்பில். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தா வீடு நம்ம தீபாவளி ஃபங்க்ஷனில் வெடிக்கிற வெடி வந்து இப்போ கங்கா வெடிக்கிறது தான். வீட்டுக்கு போவோம் ஆத்தாவையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அடி போகலாண்டி இருடி அப்படின்னு சொல்லுது சாரதா. அடுத்து வீடு விற்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ப்ரொமோஷனில் விட்ட மாதிரி கங்கா வந்து குதிக்கிறாங்க, துள்ளுறாங்க, கத்துறாங்க. காவேரி வீடு வாங்கினா எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி சமாதானம் ஆகுறாங்க. உங்களுக்கு என்ன விலையோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், வெளியில் விற்கிறதுக்கு நாங்கள் வாங்குறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் கங்காவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து எல்லாரும் கொடைக்கானலுக்கு போகிறாங்க. வீட்டு விஷயமா விற்றுட்டு எப்படியோ நமக்கு காசு வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கங்கா மட்டும் உருனே இருக்குது, குமரன் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தான் அப்படின்னு நிவின் விஜயும் புலம்பி தள்ளுதுங்க. ஆனால் இந்த பிள்ளை மட்டும் அவர் தான் என்னை விட்டுட்டு போயிட்டார்ல, பணம் தான் முக்கியம்னு. நீ தானடி முக்கியம்னு சொன்னேன், இல்லாட்டி அது உன் காலத்தானே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, போயிருச்சுல, அதுக்கு முக்கியமாக பிக் பாஸுக்கு போயிடுச்சு. ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் வந்துடுவாருன்னு விஜய் சொல்கிறாங்க. ஒரு ஹிண்டு கொடுக்குறாரு, வெளியில் வரப்போகிறாரா, ஏன்னா அங்கே அட்டி தட்டின்னு கலக்கிக்கிட்டு இருக்காரு கமருதின்னு. பயங்கரமாக இருக்குங்க பிக் பாஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு எல்லாம் கிளம்புறாங்க, சம்மதிச்சு ஒரு வழியாக அங்கே போகிறாங்க. போய் இறங்குனா இந்த பிள்ளை எப்பவும் போல தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏக்கா இப்படி இருக்கிற சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு யமுனா சொல்ல, ஏண்டி உனக்கு சந்தோஷமாக இருக்கா? ஆமாம், வீடு விற்க போகிறோம், காசு வரப்போகுது, அப்புறம் என்ன, அவகிட்டேருந்துல வாங்க போகிறோம், அவள் பெருக்கில் போகுது. அக்கா யார் பெருக்கு போனால் என்னக்கா, நமக்கு தேவை காசு, அவ்வளோதான். எனக்கு காசு இப்போ என் மேலே பிரியமாக இருக்கார் நிவின், அவர்கிட்ட இந்த காசை கொடுத்தேன்னா இன்னும் நான் சந்தோஷமாவேன். என்னை அவர் நல்லா பார்த்துப்பார், என் மேலே காதல் வந்துடும். உனக்கு உன் புருஷன் உன் பக்கம் வந்துட்டாருன்னு உனக்கு இப்போவே என்னை கலந்துக்க மாட்டேங்கிறியா, கலந்துக்கிற பார்க்குற, என்னை விட்டுட்டு பார்க்குற, கட்சி மாறுற, இந்த கங்கா தாண்டி ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்குது. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் எப்போ ஒரு மாதிரி தான் இருக்கேன், நீ ஃப்ரீயாக விடு, எனக்கு என் நிவின் கிடச்சிட்டாரு, நிவினுக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு போடுறா சக்கை அப்படிங்குது.
அடுத்தது வீட்டுக்கு போய் பார்க்கலே சாரதா அழுகுறாங்க. ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஆமாங்க, அவ்வளோ பெரிய வீடை விற்கணும்னு சொல்லையில் ஒரு மாதிரி ஆகும் தான். ஆனாலும் காவேரி பேரில் தான் வரப்போகுது அப்படிங்கல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் பார்த்தா, காவேரி எப்படி உன் பேரில் இனிமேல் இந்த வீடு எனக்கு சந்தோஷம் இருக்குங்க, ஆனால் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா எதுக்கு அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை அப்பா பேரில் இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான். இப்போ என்ன உன் ஆசைப்படுற உங்கள் அப்பா பேரில் இருக்கட்டும் போதுமா அப்படிங்கிறாங்க. பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் அப்பா பேரில் இருக்கட்டும். அப்போ எப்படி அப்படிங்கல, அடி என்னடி நம்ம தானே அடி நம்ம பேருக்கு பத்திரம் மாற்றணும் மாற்றாதுங்கிறது வாங்குறவங்களோட விருப்பம். அதனால் நீ இந்த பத்திரம் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட நீ கொடுக்குற, உன்னோட தீபாவளி பரிசுன்னு அம்மா கிட்ட கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அப்படியே சந்தோஷம் பூரிப்பாகுது. அப்படியே இறுக்கி கட்டிக்கிறாங்க. இதை சாரதா இங்கே தள்ளி நின்று பார்த்துட்டு அவ்வளோ கண்ணு கலங்குறாங்க. கட்டி பிடிச்சோன்னே வெக்க வருது. அப்படியே பக்கத்தில் போய் சொல்லணும்னு ஆசை வருது, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அப்படியே வந்த வழியிலே திரும்பி போயிடுது. பார்த்தா சாரதா போகிறத பார்த்துடுறாங்க. எங்கள் அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அங்கன்னு விலக போயில, அதான் போயிட்டாங்கல்ல வாடி, அதான் அவங்க போயிட்டாங்கல்ல அப்படின்னு இறுக்கி பிடிச்சி கட்டிக்கிறாங்க. போனாலும் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியலையே, வந்திருக்காங்க போயிட்டாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக விலகி தள்ளி விட்றாங்க. அடி இருடி அப்படிங்கல ஒரே தள்ளு, அப்படியே தள்ளி விட்டுட்டு மெத்தையில் 10 கடின்னு விழுகிறாரு விஜய். விழுந்த கையோட நான் வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அடிப்பாவி ஆத்தால பார்த்தோன்னே இன்னமும் புருஷனை கழட்டி விட்றதுலே இருக்காளே அப்படின்னு இங்கே புலம்புறாரு. அதுக்கப்புறம் அம்மா அப்படின்னு ஓடுது. அம்மா வந்தியா என்னம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தா அழுதுட்டுருக்கு. அம்மா ஏம்மா அழுகிற ஏன் அழுகிற அப்படின்னு கேட்க, அது வந்துடி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கரெக்டாக யமுனா பேயை பார்த்துருது, யமுனா இல்லைங்க கங்கா பேயை பார்த்துருது. பார்த்தோன்னா அப்படியே அடங்கி போயிடுது. ஏம்மா அழுகிற? ஏய் காவேரி என்னடி சொன்ன அம்மாவை? நான் ஒன்றுமே சொல்லலை, அம்மா அழுகுதேன்னு நான் ஓடி வந்தேன். நான் அழுகவெல்லாம் இல்லடி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடி, உங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சுடி அவ்வளோ தாண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, அப்பா நம்ம கூட தான் இருப்பார், நீ ஏன் அதெல்லாம் அழுதுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுது, இந்த யமுனா எங்கே நம்ம கூடவே இருந்தா, புருஷன் இந்த நிவின்னு கொஞ்சோன்னு சிரித்து பேசணுன்னு இந்த அக்காவே சுத்தமாக மறந்துட்டா, ஆவுனா அக்கா அக்கான்னு நம்மக்கிட்ட வந்தா அப்படின்னு புலம்பி தள்ளுது. இதுங்க பார்த்தா நிவின்னு யமுனாவும் அங்கிட்டு போய் அது வாட்டுக்கு போட்டோ எடுக்குதுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. கங்கா வேறு வழி இல்லாமல் அங்கிட்டு போகிறது. போனதுக்கப்புறம் காவேரி அப்படின்னு கூப்பிட, என்னம்மா அப்படின்னு கேட்க, நீ ஏமா அழுத சொல்லுமா, அக்கா வந்தாலும் நீ பேச்ச மாறிட்ட அப்படிங்கிறாங்க. நான் மாத்திரேன் தாண்டி உண்மைதான், ஆனால் அவள் முன்னாடி சொன்னால் அவள் ரொம்ப தான் அப்படின்னு சொல்லுவா, அதனால தாண்டி நீங்கள் 2 பேரும் பேசுனதை கேட்டேன்டி, மாப்பிள்ளை சொக்க தங்கண்டி. அம்மா அப்போல்லாம் இல்லைம்மா, அவர் சொக்க தங்கம் இல்லைம்மா, என்னடி சொல்கிற அப்படிங்கையில் இங்கே விஜய் பின்னாடியே வந்து கேட்குறாரு. அடிப்பாவி நம்மளை போய் சொக்க தங்கம் இல்லைன்னு சொல்கிறாளே அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட ரூமில் கொஞ்சம் இப்போ என்னடானா அம்மா கிட்ட நம்மளை பற்றி இப்படி வத்தி வைக்கிறாளே அப்படின்னு பார்க்குறாங்க. என்னடி சொல்கிற, மாப்பிள்ளை நல்லவர் இல்லையா? அப்பெல்லாம் சும்மா சொல்லாதடி, ரொம்ப நல்ல மனுஷன்டி, நீலாம் தவம் 100 வருஷம் இருந்தாலும் இந்த மாதிரி புருஷன் கிடைக்கவே கிடைக்காதுடி, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. ஆஹா பொண்டாட்டி நம்ம மனசை புரிஞ்சுக்காட்டிங்க, மாமியார் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களே, நீ வாடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. அடுத்து பார்த்தா, அப்படி இல்லைம்மா, அவர் சொக்க தங்கன்னு சொல்லாதம்மா, சொக்க வயிறும்னு சொல்லுமா, சொக்க வைடீரம்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படி சொல்கிறியாடி அப்படின்னு இங்கே சாரதா சொல்ல, இங்கே விஜய் என்ன பண்ணாரு, அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை நீட்டுறாருங்க. நீட்டிட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நீ பேசுவியா பேசுவியா, எப்படி நீ பேச போச்சு, உன் காவேரி பற்றி நீ இப்படிலாம் பேசலாமா, என்னன்னு பாரு, உன்னை பற்றி வைரோன்னு சொல்கிறா, அவளை போய் தப்பாக பேசிட்டியேன்னு தனக்கு தானே அடிச்சுக்கிறாரு. அடிக்கிற பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்னடா ஒரே சவுண்டாக இருக்குன்னு. மாப்பிள்ளை என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்டாட்டியை பற்றி சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி பார்க்குறாங்க. ஓ இப்போ கேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்களாக்கும். நான் உடனே சொக்க தங்கம் இல்லைன்னு சொன்னோன்னே நான் திட்டுறேன், நம்ம பொண்டாட்டி வேஸ்ட்டு, நம்ம அப்படிலாம் போட்டு கொடுக்குறாளே அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்களே, ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம பக்கி அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைடா செல்லாம், உன்னை பற்றி நான் தப்பாக நினைப்பேனா அப்படின்னு விஜய் சொல்ல, உடனே காவேரி இருந்துட்டு, நீங்கள் அப்படி சொல்லாதீங்கடி தங்கம் அப்படின்னு காதை பிடிச்சி திருகுறாங்க. வைரோன்னு சொல்லிட்டு இப்படிலாம் திடுகாதடி, காதை வலிக்குதுடி அப்படிங்கிறாங்க. அத்தை இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கையை விட்டுறாங்க. என்னத்தை எதுக்கு அழுகுறீங்க? இல்லை தம்பி, நீங்கள் பேசுனது கேட்டேன் தம்பி, மாமனார் பேர்லேயே இருக்கட்டும்னு சொல்கிற மருமையும் எங்கே இருக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, எல்லாம் என் காவேரிக்காக தான், காவேரிக்காக இந்த கொடைக்கானல் மலையவே என் உள்ளங்கையில் பிடிச்சி காமிப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னது உள்ளங்கையிலையா, இந்த கொடைக்கானல் ஃபுல்லாவா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. மாப்ஸே நீ அப்படிலாம் பண்ண முடியாது, நான் பிடிச்சி காமிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. எங்க காமிங்க அப்படிங்கிறாங்க. வா நான் ரூமுக்குள்ளே பிடிச்சி காமிக்கிறேன், எப்படி
எப்படி அட வாங்க அப்படின்னு, அத்தை நீங்கள் வாங்க, அவள் ஏதோ சும்மா சொல்கிறா விடுங்க மாப்பிள்ள, அதெல்லாம் இல்லை, நான் அந்த கொடைக்கானலே நான் உள்ளங்கையில் பிடிச்சி காமிக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு பார்த்தா என்ன பிடிச்சி காமிங்க அப்படிங்கிறாங்க. மாடிக்கு போய் காமிக்கிட்டா என்ன அப்படியே விரித்து பிடிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கா, அப்படிலாம் இல்லைம்மா, நான் நேரடியாகவே டேரக்டாகவே கொடைக்கானல் ஃபுல்லாக அப்படியே என் கையில் ஏந்தி காமிக்கிறேன், எப்படி அடி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனா அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. பார்த்தா அதில் கொடைக்கானல் ஃபுல்லாக உள்ளதை எடுத்து பிரேம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தலைவி பார்க்குறாங்களா, இதை எடு என் கையில் வை அப்படின்னோன்னு எடுக்கிறாங்க. கையில் வைக்க போயில ஓஹோ புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க காவேரி. இப்போ இதில் வச்சோன்னே உள்ளங்கையில் தாங்கிட்டீங்க கொடைக்கானலை அப்படின்னு சொல்லத்தானே, வையிடி அப்படின்னு வச்சிடுறாரு. அத்தை பார்த்தீங்களா கொடைக்கானலையே நான் உள்ளங்கையில் வச்சுட்டேனா அப்படின்னு சொல்ல, ஐயோ புல்ல அரிக்குது மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க வெக்கப்பட்டு போகிறாங்க. இருந்தாலும் என் மாப்பிள்ளை எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு புலம்பிகிட்டே போகிறாங்க. எப்படி உள்ளங்கையில் கையில் தாங்கிட்டேன் கொடைக்கானலை, இப்போ என்ன மாமா கிட்ட நீ தோத்துட்ட தானே அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன நம்ம என்ன எதுவும் பெட் கட்டலையே அப்படிங்கிறாங்க. யாருமா பெட் கட்டலை, யாருக்கிட்டையும் தோத்துட்டா அதுக்கு உண்டான பரிசு தொகையை கொடுத்தாகணும். சரி சொல்லுங்கள் எவ்வளோ காசு வேணும். என்னது காசா, நமக்குள்ள என்னைக்குமா காசை வச்சு டீலிங் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எதை வச்சுன்னு தெரியாதா என்ன அப்படின்னு தன்னோட ஒரு ஆட்காட்டி வரல கொண்டாந்து அப்படியே காவேரி உதட்டில் வைக்க உடனே பார்க்குறாங்க. தெரியுமே எங்கே வந்து நிற்பீங்கன்னு. அதெல்லாம் முடியாதுமா, நீ தோத்துட்ட, நான் உள்ளங்கையில் வாங்கிட்டேன் கொடைக்கானல, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இதில் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான், அதனால் மாமாவே உனக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு டக்குன்னு குனிஞ்சு அப்படியே இதெல்லாம் கொடுத்துட்றாரு. காவேரினால் ஒன்றும் பண்ண முடியலை. கரெக்டாக யமுனாவும் நிவினும் வராங்க. வெளியில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு திரும்பி போயிடுறாங்க வந்த வழியிலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நம்ம தலைவன் தலைவிக்கு அவங்க டைரக்டர் தான் ரொமான்ஸ் கொடுக்கல. இன்னும் அடுத்து வர்ற எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.